ஃபஸ்ட்டு கொஸ்டின் கூற்று 1 நாட்டை கைப்பற்றல் மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகை. கூற்று 2 நிறை மீட்டல் நீலம் கலந்த சிவப்பு மலர் செடி வகை. கூற்று 3 எதிர்த்து போரிடுவது நீல நிற மலர் குறுமர வகை. கூற்று 4 கோட்டையை கைப்பற்றல் வெண்ணிறம் செடி வகை. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கூற்று 1 4 மட்டும் சரியா, இல்லை 2 4 மட்டும் சரியா, 1 2 மட்டும் சரியா, இல்லை கூற்று 3 மட்டும் சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு கூற்று என்ன கொடுத்துக்கிறாங்க? நாட்டை கைப்பற்றலா. நாட்டை கைப்பற்றல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து வஞ்சி திணைக்கு வரும். ஆனால் மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகை இது 2 எதுக்கு வரும்னா உளிஞைக்கு வரும். அதனால இது மாற்றி மாற்றி கொடுத்துருக்கறனால ஃபஸ்ட்டு கூற்று தப்பு. அடுத்த கூற்றில் வந்து நிறை மீட்டல் இங்கிட்ட நீலம் கலந்த சிவப்பு மலர் செடி வகை கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து நீலம் கலந்த சிவப்பு மலர் செடி வகைங்கிறது கரந்தையை குறிக்கும். அது கரெக்டு தான். ஆனால் இங்கே வெறும் நிறை மீட்டல் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வெறும் நிறைங்கிறது வேறு பொருளை தரும். நிறைனா தான் நமக்கு மாடுகளை குறிக்கும். ஏன்னா ஆனால் பசு. அப்போ அந்த காலத்தில் வந்து மாடுகளை வந்து செல்வமாக கருதுனாங்கள்ல. ஸோ நிறைங்கிறது மாடை குறிக்கும், பசு. அதனால் இங்கே வெறும் நிறை கொடுத்துக்கிறனால செகண்டு கூற்றும் தப்பு. இப்போ ஃபஸ்ட்டும் தப்பு, செகண்டும் தப்பு. தேர்டில் எதிர்த்து போரிடுவது நீல நிற மலர் குறுமர வகை கொடுத்துக்கிறாங்க. இது கரெக்டு. நீல நிற மலர் குறுமர வகை. இது எதுக்கு வரும்னா காஞ்சி, வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி வரும்ல. ஸோ அதுக்கு லாஸ்ட் வந்து கோட்டையை கைப்பற்றல் வெண்ணிறம் செடி வகை கொடுத்துக்கிறாங்க. நமக்கு கோட்டையை கைப்பற்றல் அப்படிங்கிறது உளிஞை அதுக்கு வரும். உளிஞைக்கு தான் வரும். ஆனால் இங்கே வந்து வெண்ணிறம் செடி வகை இது 2க்கும் தும்பைக்கு வந்துடும். தூய வெண்ணிறம் மலர் அப்படிங்கிறது தும்பைக்கு வந்துடும். அதனால் லாஸ்ட்டு தப்பு. ஸோ கூற்று 3 மட்டும்தான் சரி. அடுத்த கொஸ்டின் மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. ஆப்ஷன் ஏ மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். இந்நூலின் 31 பாடல்கள் உள்ளன. கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார். அடுத்து மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். ஓகே, மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். அதோட பொருள் வந்து மூத்தோர் கூறும் அறிவுரைங்கிறது கரெக்டு. அதில் எத்தனை பாடல் இருக்குது? 31 பாடல்கள். கரெக்டு. அதில் கற்றதை விட மன்னர் சிறந்தவரா இல்லை மன்னரை விட கற்றவர் சிறந்தவரான்னு பார்க்கும்போது மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். ஸோ நமக்கு கேட்டுக்கிறது தப்பானது. அப்போ ஆப்ஷன் சி தான் தப்பு. 78வது கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிய. டெம்பஸ்ட் அப்படின்னா நிலக்காற்றா, பெருங்காற்றா, கடற்காற்றா, சுழல் காற்றா? ஸோ ஆன்சர் வந்து டெம்பஸ்ட்னா டெம்பிள். டெம்பிள்னா கோவில் வந்து பெரிய காற்று வீசுதாதான் பெருங்காற்று. அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா நிலம்னா என்னது? நிலம்னா லேண்டு. அப்போ காற்றுனா ப்ரீஸா? அப்போ லேண்ட் ப்ரீஸ். இதான் வந்து நமக்கு வந்து நிலக்காற்று. அப்போ கடற்காற்றுக்கு என்ன வரும்? கடல்னா சீனா கடல் சொல்லுவோம். அப்போ சி ப்ரீஸ். இதுதான் வந்து கடற்காற்று. சுழல் காற்றுனா உலகமே சுழலுது, வேர்ல்டு சொல்லுவோமா? ஸோ அதை வந்து வேர்ல்ட் விண்ட். அவ்வளோதான். WHIRLWINT வேர்ல்ட் விண்ட். அதான் சுழல் காற்று. சரியான இணையை தெரிவு செய்க. புதர், திக்கர், பள்ளத்தாக்கு, ரிட்ஜ், சமவெளி, லொக்கஸ்ட், மலைமுகடு, ட்ரிப். அப்போ இதுக்கு இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா புதருங்கிறது மட்டும்தான் கரெக்டு. ஏன்னா புதர்னாலே ஒரு அடர்த்தியான புதர் செடிகள் நிறையா இருந்துச்சுனால இது எப்படி திக்காக இருக்கும் அந்த இடம் பார்க்கவே. அதனால் புதர்னா திக்கருங்கிறது கரெக்டு. பள்ளத்தாக்குங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னா வேலி. WALLEVEY. பள்ளத்தாக்குனா வாலி எப்படி இருக்கும்? பள்ளமாக தானே இருக்கும். அதில் தண்ணி கொண்டு போமா? ஸோ பள்ளத்தாக்குக்கு வந்து வேலி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ரிச். இப்போ இதுக்கு வந்து இதை நான் எப்படி படிச்சுக்கன்னா ரைடுன்னு படிச்சுக்கிறேன். நம்ம எதில் ரைடு போகிறோம் அப்படின்னா மலை முகடில் வந்து ரைடு போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிறேன். இப்போ மலை முகடுனா ரிச் வரும். இது ட்ரிபிள்ஸ் ஏரியா சொல்லுவாங்கள்ல, பழங்குடிகள். ஸோ அவங்களுக்கு வரும். ட்ரைப்ஸ் அவங்களுக்கு வந்து பழங்குடியினருக்கு தான் அந்த ட்ரைப்ஸ். ஓகே, அடுத்து சமவெளினா ஆல்ரெடி பார்த்துட்டோம். சமவெளினாலே பிளைன்ஸ். அப்போ லொக்கஸ்ட் எதுக்கு வரும் அப்படின்னா லொக்கஸ்ட்னா லொக்கேஷன். ஒரு நல்ல இடமா பாருங்கப்பா, அங்கே தான் நம்ம வந்து நம்ம நல்ல ஒரு மரமாக பாருங்கள் அந்த இடத்துல நம்ம வெட்டுவோம். லொக்கேஷன் பாருங்கள், அதான் லொக்கஸ்ட்னா வெட்டுக்கிளி. நல்லா வெட்டுறதுக்கு ஒரு லொக்கேஷன் பாருங்கள், அதான் லொக்கஸ்ட்னா வெட்டுக்கிளி. அவ்வளோதான்.
மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வி சி மீ தி. அலர்வி செம்மல்னு படித்தோமா? ஸோ அந்த விங்கிறது ஓரெழுத்து ஒருக்கு மலரை குறிக்கும். சி அப்படிங்கிறது ஒரு இகழ்ச்சி சொல், ஒரு வெறுப்பு சொல், அது மாதிரி சொல்லலாம். தீங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நெருப்பு. மீக்கு என்ன வரும்? மீனாலே மேலே, ஆகாயம், மேன்மை, உயர்வு, வானம், ஸோ இதை மாதிரி குறிக்கும். மீனா அந்த பொருளில் வரும். மீனா வான், அவ்வளோதான். அடுத்து வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும் கேட்குறாங்க. உடைமை, ஆக்கல், அடைதல், அழித்தல். ஆன்சர் என்னது? உடைமை. இது வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். எக்ஸாம்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளதான் கேட்டுக்கிறாங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ளதை நல்லா தரவா படிச்சுக்கிறோங்க. பெரும் புகழை உடையவர், அந்த உடைமை, அப்போ உடையவர், அந்த புகழுக்கு வந்து இவர் உடையவர், இதுக்கு இவர் வந்து உடைமை. ஸோ அந்த பொருளில் வரும். அப்போ மற்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆக்கல் அப்படின்னா எதையாவது உருவாக்குறது, கட்டுறது, அது மாதிரி. அப்போ எக்ஸாம்பிள் வந்து கரிகாலன் கல்லணையை கட்டினான். அடுத்து அழித்தல்னாலே நமக்கு என்னது? எதையாவது அழிக்கிறது. ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துக்கிறாங்க? பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அடைதல், அப்போ அடைதலுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு இடத்த போய் சேர்றதான் அடைதல். அப்போ கோவலன் வந்து எங்கே போய் சேர்ந்தாங்க? மதுரையை அடைந்தானா? ஸோ கோவலன் மதுரையை அடைந்தான்ங்கிறது அடைதலுக்கு எக்ஸாம்பிள். இதெல்லாம் இரண்டாம் வேற்றுமை உருபுக்கு வரும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பெரிகமல் கழனியில் உள்ளுணர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்தும் பொருள் எது? இது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஓகே. ஆப்ஷன் ஏ. மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். வறண்ட வயலில் உழவர் வெள்ளமாய் அமர்ந்திருந்தனர். செறிவான வயலில் உழவர் வெள்ளமாய் கூடியிருந்தனர். பசுமையான வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். ஸோ நமக்கு வெறி என்பது மனம் என்ற பொருளை தரும். கமல்னா கமலும், கழனினா வயல், உழுனர்னா உழவர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அரிச்சுவடி, அரிசி, மண்ணரிப்பு, ஓலைச்சுவடி, அகரவரிசை எடுத்துக்க. ஈஸியானது. அரிச்சுவடினாலே அகரவரிசை எடுத்துக்கள். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆமா அப்படிங்கிறதுக்கு மாநாடு, மாநிலம், மாநிலம், காட்டுப்பசு. ஆமா என்பதற்கு காட்டுப்பசு வரும். புக்கில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆமானா காட்டுப்பசு. வெறும் ஆனா பசு, இதில் ஆமா அப்படின்னா காட்டுப்பசு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வாரணம் அப்படிங்கிறதுக்கு வருவாய், தோரணம், குதிரை, யானை. ஸோ ஆன்சர் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. வாரணம்னா இங்கே வந்து என்ன வரும்? யானை. அதே வாரணத்துக்கு வந்து ஒன்று வரும், கடல் கூட வரும். இது நான் கூட கம்யூனிட்டி டேபில் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சில பேர் தப்பாக போட்டிருந்தாங்க. ஓகே. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே நம்ம கேட்டுருந்தாங்க. பௌவம், வாரணம் இதெல்லாம் கடலை குறிக்கும். மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா வருவாய், வாரினா வந்து என்னது? வாரினா வருவாய். அடுத்து தோரணம் பிரச்சனை இல்லை. குதிரை, குதிரைக்கு என்ன வரும்? புரவி, அப்புறம் பரி. இது ரெண்டுக்கும் வந்து குதிரை வரும். யானைக்கு வந்து என்ன வரும்? தடக்கரினா பெரிய யானை, வெறும் கரினா யானை. அவ்வளோதான். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆழி, உலகம், கடல், பள்ளம், அழித்தல். ஆன்சர் ஆழினா வந்து நமக்கு என்னது? கடல். இது இப்போ கடலுக்கு வந்து ஆழிக்கு வந்து கடல் மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை. ஆழிக்கு கடல், அதுக்கப்புறம் மோதிரம், கணையாழி சொல்லுவாங்கள்ல, ஸோ மோதிரம், அதுக்கப்புறம் சக்கரம். சக்கரம்னாலும் கடல் வரும். ஓகே. ஆழி, மோதிரம், சக்கரம் இது எல்லாமே கடல். இது எல்லாமே ஆழிக்கு வரும். மற்ற ஆப்ஷனில் வந்து உலகம், உலகத்துக்கு நிறையா இருக்குது. ஞாலம், வையகம், புவி, தரணி, பார், மேதினி, காசினி இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருந்தால் புவனம் இது எல்லாமே உலகத்துக்கு வரும். பள்ளம், பள்ளத்துக்கு என்ன வரும்? அவல். அவல்னா பள்ளம். அவல் என்பதன் எதிர்ச்சொல் மேடு. அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். சொற்களின் கூட்டப்பெயர்கள். ஆடு கூட்டப்பெயர் கேட்குறாங்க. ஆட்டு கூட்டமா, ஆட்டு தொழுவமா, ஆட்டு மந்தையா, ஆட்டு சந்தையா? ஸோ நமக்கு வந்து கூட்டப்பெயருங்கிறப்ப ஆட்டு மந்தை. ஆடுக்கும் மாடுக்கும் மந்தை வரும். ஆடுக்கும் மாடுக்கும் மந்தை வரும். அதே மாதிரி மாடுக்கு வந்து தொழுவம் வரும். கூட்டம் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா மக்கள் கூட்டம், உயர்திணை, மக்கள் கூட்டம்.
வன்தொடர் குற்றியலுகரம் எதுன்னு கேட்குறாங்க. முதுகு, வரலாறு, நாக்கு, வகுப்பு, நெஞ்சு, இரும்பு, எஃகு, அஃது. நமக்கு வந்து அந்த குற்றியலுகர சொற்களுக்கு முன்னாடி அந்த வல்லின எழுத்து மெய் எழுத்து வரணும். இப்போ இங்கே முதுகு, வரலாறு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வரலாறு அப்படிங்கிறது உயிர்த்தொடர் குற்றியலுகரத்துக்கு போயிடும். அதனால் இது வந்து வராது, தப்பு. அடுத்து நாக்கு, வகுப்பு, கூல முடிஞ்சிருக்கு, பூல முடிஞ்சிருக்கு. இங்கே இக்கு, இங்கே இப்பு. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. நெஞ்சு, இரும்பு, சுட்டுதுப்புரில் முடிஞ்சிருக்குது. இதுவும் வந்து நமக்கு வந்து குற்றியலுகரம் தான். ஆனால் இங்கே இன்ச்சுங்கிறது நமக்கு எதில் வரும்? எங்கன்னா நம்மன்னா மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு வந்துடும். இரும்பு இதுவும் மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு தான் வரும். அதனால் நம்ம கேட்டிருக்கிறது வன்தொடர் குற்றியலுகரம். அதனால் இந்த ஆப்ஷன் சியும் வராது, ஏயும் வராது. எஃகு, அக்கு இது வந்து ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை? குறில் உயிர்க்குறில் ஒற்று, உயிர் மெய் உயிர்மை, குறில் நெடில் ஒற்று, மெய் உயிர்மை ஆயுதம். புக்கில் இருக்குது குறில் நெடில் ஒற்று. பிழை திருத்துக, சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 + உயிர் அப்படிங்கிறது ஒரு உயிரா, ஓர் உயிரா, ஒன்று உயிரா, மூன்றும் சரியா? அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சரியாக அமைந்த தொடரை தேர்வு செய்வாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான். அப்போ நமக்கு வந்து உயிரெழுத்து வந்தால் பக்கத்தில் புள்ளி தான் வரணும். புள்ளி மீன்ஸு ஓர் தான் வரணும். அதனால் இந்த ஆப்ஷன் ஏ தப்பு, பி தான் கரெக்டு. பிழை திருத்துக, சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 2 + எழுத்து அப்படிங்கிறது 2 எழுத்து அப்படியே வருமா? இரு எழுத்தா, ஈரெழுத்தா, இல்லை மூன்றும் சரியா? 2 + எழுத்துங்கிறது ஈரெழுத்து தான் கரெக்டாக. 92வது கொஸ்டின். சொல் பொருள் பொறுத்துக. அணங்கு, மாகால், மண்ணீர், கயம். இங்கே வந்து முன்னீர் வரணும். ஓகே. கடல், நீர்நிலை, தெய்வம், பெருங்காற்று. அப்போ அணங்குனா வந்து தெய்வத்தை போய் வணங்கு. மாகால் அப்படின்னா வந்து பெருங்காற்று. மண்ணீரில் முன்னீர், முன்னீர்னா கடல். கயம்னா காயம், காயம் பட்டால் நீரில் போய் கழுவணும். ஸோ நீர்நிலை. சொல் பொருள் பொறுத்துக. கொடியனார், இசை, மறுப்பு, மால்வரை, பெரியமலை, கொம்பு, மகளிர், புகழ். ஆன்சர் பார்த்துருவோம். கொடியனார் மகளிருக்கு வந்து கொடியவங்க. இசைனாலே புகழ் பண் வந்துடும். மறுப்புனா கொம்பு, மால்னாலே பெரிய மலை. அவ்வளோதான். வரைனா மலை, ஸோ மால்னா பெரிய. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். இங்கே மனிதன் ஓகே. ஆப்ஷன் பியில் வந்து மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக ஒரு ஊர்களுக்கு செல்கிறார்கள். ஓகே. இப்போ இங்கே மனிதன்னா மனிதர்கள் கொடுத்துருக்குறாங்களா? இங்கே மனிதன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே பன்மையில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதனால் இங்கே வந்து பலர் ஊர் தானே வந்திருக்குது. அதனால் இங்கே இது வந்து தப்பு. இங்கே மனிதர்கள் பன்மையில் வந்திருக்குது. பொருள் தேடுவதாக பல ஊர்களுக்கு செல்கிறார். அப்போ செல்கிறார்கள் கல்விகுதி வந்து நமக்கு வரல, ஒருத்தரை குறிக்குது. அதனால் இதுவும் தப்பு. அடுத்து மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். இங்கே வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. மனிதர்கள் இங்கே வந்து ஒரு ஊர் இல்லை, பல ஊர் பன்மையில் குறிக்கணும். இங்கே ஒரு ஊரும் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இந்த டி ஆப்ஷன் தப்பு. 95வது கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. ஓகே. பொருள்கள் இங்கே உள்ளன, பொருள் இங்கே உள்ளன, பொருள்கள் இங்கே உள்ளது, பொருள்கள் இங்கே உள்ளது. ஓகே. இங்கே பிரம்பினா இங்கே பிரம்புகளால். நல்லா கவனமாக படிக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்களுங்கிறது பன்மை. அப்போ அக்ரி நில பன்மை வந்தால் லாஸ்ட்டில் வந்து 4 தானே முடியணும். அப்போ இங்கே 4 முடியுது. ஸோ இது கரெக்டு. அடுத்து பிரம்பினால் செய்யப்பட்ட பல பொருள் இங்கே உள்ளன கொடுத்துக்கிறாங்க. பொருளுங்கிறது ஒரு பொருளை தான் குறிக்குது. அப்போ இங்கே தூ தான் வரணும். நான் வந்துக்கனால இது தப்பு. அடுத்து பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளது. மறுபடியும் தூளை கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து ஒருமைக்கு தான் தூ வரணும். அதனால் இதுவும் தப்பு. லாஸ்ட்டில் வந்து பிரம்புகளால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே. இது வரைக்கும் கரெக்டு. ஆனால் இங்கே உள்ளது கொடுத்துருக்குறாங்க. உள்ளனன்னு வந்திருந்தால் கரெக்டு. அதனால் இது வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ்மனத்தில் கப்பல் இடம் பெற்றுள்ளது.
பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். இப்போ கொஸ்டின் பார்ப்போம். மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது எது? காகிதமா, காகித கப்பலா, படகா, தோணியா? அவங்க படிக்கும்போது டக்குன்னு காகிதத்தை போட்டக்கூடாது, ஓயமால குறிச்சிடக்கூடாது. ஃபுல்லாக படித்து பார்த்தா தான் நம்ம கரெக்டாக போட முடியும். ஸோ காகித கப்பல் தான் கரெக்டு. பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? ஓவியக்கலையா, இசைக்கலையா, கப்பல் கட்டும் கலையா, நாட்டியக்கலை? நமக்கு இந்த பேரல் என்ன இருக்குது? கப்பல் கட்டும் கலை. ஸோ அதான் ஆன்சரு. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று எது? திருக்குறளா, இலக்கியங்களா, காவியமா, புறநானூறா? ஸோ இலக்கியங்கள். தொல்காப்பியம். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? நன்னூல், நாலடியார், பரிபாடல், தொல்காப்பியம். ஸோ நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். லாஸ்ட் கொஸ்டின். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது? முன்னீர் வழக்கமா, நாவாயா, முத்தமிழா, படகா? ஸோ ஆன்சர் முன்னீர் வழக்கம். அவ்வளோதான். தேங்க்ஸ்.